ரெட் பிரேக் மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிறேன். நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் ஒரு மூஞ்ச. ஏய் என்ன மல்லாக்க நாய் மாதிரி காவற. ஆகாட்டியா ஆகாட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டே போல இருக்கு. சை நல்ல வேளை. சுட்டுறீங்கன்னா அம்பானு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற. எந்திரியா ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஓகே, ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன மாப்ள? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கழட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்ன மாப்ள சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்கத. யோ வாயா. சின்ன மாப்ள வா. என்ன நடந்துன்னு தெரியுங்களா? வாய மூடு. எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே. லுக் மேன், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சறா. இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத். ஷட் அப். ஃபாலோ மீ. இது என்ன மேன், சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குற? என் கிளப்பை அடிச்சு நொறுக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வேடிக்கை பாக்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பாட்டி வத்தல் முறுக்கு பாட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா? எல்லாரும் வெளியே வாங்கடா. இது நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். எனக்கு இருக்கிற தைரியத்துலதான் சவுண்டே விட்டேன். உன் பேரு உண்மையிலேயே வண்ணாக்கட்டியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பாப்பா. இனியா ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோடு இருக்கும்போது உனக்கு கொல்லி வைக்க பாக்குறான். நீ பார்த்து சும்மா நிக்கிறேன். வைப்பான். என்னடே எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வரீங்க? மரியாதையா அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேட்க. காலை தூக்கு மாப்பிள்ளை. நான் அவன் மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அந்த வெண்குஷ்ட காரணம் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க. உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக். ஒரு 10 டெல்லி நின்னு பா. ஏன் பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன், பேட் ஸ்மெல். ஏய், தொழிலை பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துற. போடா டேய். ஏய், இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டி வந்திருக்க? அவுட் மேன், அவுட். அதான் நான் இறங்கு மாப்ள. யோ நீ போய் ஆரம்பிடா. ஏய், ஏய் அப்ப மேல வந்துருந்தீங்க. அந்தால தள்ளி விடா. அவன் தள்ளி விட்டா மேல வந்துருந்தா நீ? ஏய் ஏய் ஏய், பைல்ஸ் வச்சிட்டு மோதி பாக்குறாங்க. நீ வாரே ஒத்து குத்த. வாயா. என்ன மேன்? ஏய் கண்ணா மல்லே சிவரி நினைப்பா. சிட்னி ஒலிம்பிக்ஸ் வேடி பார்க்கற மாதிரி பாக்குற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா என்ன இது புலிவேஷ்? சண்டை ஆரம்பிங்க. இப்பதானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய் நம்ம கட்டிங்க. ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்ற நீ கட்டிங்க. ஐயோ இந்த காந்தா. டேய் மாமாவையா உடைச்ச? ஆமா. டிரைவர் எஸ்கேப் ஆவற. வர்ற உனக்கு டிரைவர். ஐயோ அடிக்குறாங்களே. ஸ்டாப். கர்ச்சீஃப். யூ கேரி ஆன். ஜனிமா. பூஜா ஸ்டாப். ஐயோ என்னங்க இதெல்லாம்? என்னது நொண்ணுங்க இதெல்லாம்? நீ இதுங்களோட தான் ஸ்டே பண்ணிருக்கியா? அப்ப நீ தான் அந்த ஸ்லம்காரங்களை எல்லாம் என் கிளப்புக்கு அனுப்பி அடிச்சு நாசம் பண்ண சொன்னியா? ஐயோ நான் இல்லைங்க. என்னடி என்னையா நீ கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியா? ஏன் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு கை நீட்டி அடிக்கிறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பின்னாடி கூட கை நீட்டி அடிப்பேன்.
நிறமாச கர்ப்பிணி இப்படி கை நீட்டி அடிக்கிறியே நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? ஐயோ ஐ டோன்ட் லைக் தி சென்டிமெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. நீ யாருமா? நீ யாரு? நான் யாரு? மிஸ்ஸஸ் மண்ணங்கட்டி தானே. உன் ஏஜுக்கு உன் பாடி எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்கிற. உன் பொண்ணு பாடியையும் பாரு. இத பாரு அசிங்கமா நிக்கிறா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அபார்ஷன் பண்ணிக்கொண்டே அதையும் கேட்கல. நீங்க எல்லாமா சேர்ந்து என்ன ஏத்து ஸ்கீம் பண்ணி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அதான் நடக்காது. விட மாட்டேன். உங்க எல்லாரையும் புக் பண்ணி போலீஸ் பிடிச்சு கொடுக்கல. நான் லண்டன்ல இருந்து வந்தவன் இல்ல. கொந்தலுங்க. இத பாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் பொண்டாட்டி ஒழுங்கா வச்சிருந்தா அவன் ஏன்டா இந்த வீட்டுக்கு வர போறா? ஒரு புள்ளதாச்சி பொண்ணை கை நீட்டி அடிக்கிறே, அவனுக்கு வெக்கமா இல்ல? அச்சே, என்ன புள்ளத்தாச்சி? நீ யாருமே இதுல இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆவறதுக்கு? அவ வயித்தை தள்ளிட்டு வந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ற? உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, அது பத்தாது உனக்கு? என் ஒய்ஃப் மேட்டர்ல எதுக்காக நீ இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற? நீ அப்படின்னா அவளுக்கு நீ செகண்ட் ஹஸ்பண்டா இல்ல அவளை நீ சைடுல மெயின்டைன் பண்ற? கையெடு மேன், கையெடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு முறையை கொச்சப்படுத்துறடா. என்ன கொச்சப்படுத்துறது, எச்சப்படுத்துறது? வாங்க சார், கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. என்ன நியாயம்னு கேளுங்க அவன்ட்ட. எல்லாம் கேட்டுட்டே வரேன். ஐயோ என்னையா கிரவுட்ஸ் எல்லாம் மொத்தமா வந்து அடிக்கிறீங்க? இதோட பர்சனல் மேட்டர், லைஃப் மேட்டர், ஒய்ஃப் மேட்டர். இது நாங்க ஃபேமிலியோட ஸ்ட்ரீட்ல நின்னு மைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ற. கோ கெட் லாஸ்ட். ஏய், எப்ப நீ மேட்டர் தெருவு கொண்டாந்துட்டு இனிமே பப்ளிக் மேட்டரா? பப்ளிக் மேட்டர் பப்ளிக் தான்டா டீல் பண்ணுவாங்க. என்ன மேன், கிரவுட் ரொம்ப மோசமா இருக்குது. இந்தி எல்லாம் பிரச்சனைனா ஜனங்க நின்னு வேடிக்கை தான் பாப்பானுங்க. இப்ப இவனுங்களே புந்து அடிக்க ஆரம்பிச்சானா தெரிஞ்சிட்டானுங்க. சர்டிபிகேட் கொடுக்குறியா? என் மூஞ்ச பாரு மேன், ஜாதி கலவரம் நடந்த ஏரியா மாதிரி ஆயிப்போச்சு. சீன் ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. உனக்கு அதே மாதிரி போட்டுறேன். அப்பளோ ஃபோன் பண்ணுங்க. அப்போலோ ஹாஸ்பிடல் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ஆமா, வாங்க, யாருக்கா? வாங்க. அப்படியே ரெண்டு பாடி வருது. நீ அப்பவே சொன்னம்மா, அதெல்லாம் கேட்காம ஆடம்பரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டல, அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். பூஜா, நான் வரேம்மா. பூஜா, இந்தம்மா. வேண்டாம்மா. பூஜா. இல்லடா, கண்ணடது. வாப்பா. அம்மா. பாருமா. குட்டி, அழகா இருக்கல்ல. ஏய், எப்படி தூக்குற குழந்தைய? பாத்து தூக்கு. எனக்கு குழந்தைய தூக்க தெரியும். மாப்ள. சே, வா நான் பாக்க. எங்க வந்த? செத்து போயிட்டு நான் பாக்க வந்தியா? என்ன விட உங்களை தான் ஜாஸ்தி இல்ல, அடிச்சிட்டாங்க. கிஸ் பண்ணானுங்க. ஐயோ, மூஞ்ச பார்த்தா தெரியல. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்னு சின்ன பசங்க படிக்கிற பிளாக் போர்டு மாதிரி ஆயி போச்சு என் மூஞ்சி. அம்மா, கைய பாத்தியா? எல் போர்டு மாதிரி ஆக்கி விட்டாங்க. மொத்தத்துல பாடியே போர்ட் அவுட் ஆயிருமோன்னு பயமா இருக்கியா? அப்பா அப்பா, அட பாவி, மாப்ள. காம்பவுண்ட் பிராக்சர் ஆக்கி விட்டியா? அந்த காம்பவுண்ட் கூட்டு போய் இந்த சனியனை எடை போட்டு வித்துட்டு வாங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கியா வீட்டுக்கு? அட உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குல. அச்சே. இவரு பெரிய கிங். இவரு ஃபேமிலில ஒரு பிரின்ஸ் சார்லஸ் பிறந்துட்டாரு. கூப்பிடுறாரு. பாயா, உன் பொண்ணே டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேன். மாப்ள. என்ன மாப்பிள, உன் பொண்ணுக்கு இனிமே வேற மாப்பிள பாத்துக்கோ போ. மாப்ள இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல. அதான் உன் பொண்ணு பூஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். ஏன்? சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, உன் சம்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிட் நைட் பார்ட்டில என் கண்ணத்துல அடிச்சு கேவலப்படுத்துச்சு. அது கூட உனக்கா நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்தன்னைக்கே உன்னுடைய 3வது பொண்ணு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லி பூசி மூழ்கிட்டு அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 3, கிளப் ஓபன் டே அன்னைக்கு உன் பொண்ணு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாக்க உடம்பு ஃபுல்லா புடவைய பார்சல் மாதிரி சுத்திக்கிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபாரின் விஐபியை கண்ணத்துல அடிச்சு இன்சல்ட் பண்ணா. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 4, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு பையன் வச்சிருக்க. அவன் என்னடானா பண்ணி மேய்க்கிற பொண்ணோட ஓடி போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப இறக்கிருச்சு. நீ என்னடானா அதை பத்தி நியாயம் கேட்கிறேன்னு கூட்டு போய் எல்லாரையும் விட்டு என்ன அட்டாக் பண்ணி மாவு கட்டு போட்டு படுத்து படுக்கை ஆக்கிட்டேன். இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பார், உன் ஸ்டேட்டஸ்க்கு என் ஸ்டேட்டஸ்க்கு நீ ஒத்து வராது. கெட் அவுட், வெளியே போ. என்னடா சொன்ன? ஆமா, வெளியே போடா. என்னடா? வெளியே போடா. என்ன மர்டர் பண்ண வர்ற? ஏய், என்ன மாப்பிளைய பார்த்து டாங்கற? உனக்கு என்னடா மரியாதை? உன் மூஞ்சில சோத்தாங்கைய வைக்க. மூஞ்சி சோத்தாங்கை? என்ன அது குப்பத்து லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ற? இந்த லாங்குவேஜ் உங்ககிட்ட பேசுறதுக்கான லிட்டரேச்சர் படிச்சு வரணுமா? ஏண்டா பொண்ணை பார்த்தா அப்பனுக்கெல்லாம் உங்க கால் வந்து கெஞ்சணுமா? இதோப்பா, என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். உன் ஒருத்தனுக்காக என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பகச்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும். இல்ல பீஸ் பீஸா கட் பண்ணி லண்டனுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுவேன். என்ன யார் ரவுடிசம் பண்றியா? ஆமாடா. டெரரிஸ்ட் நினைப்பா? ஏய், என்னயா ஓவரா பேசிட்டே போற? கன்னியா லோட் பண்ணிருக்கேன். இதோ பார், சவால் விடுறேன்.
உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு சூப்பர் மாடல் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அந்த கல்யாணத்துக்கு உனக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன். நீயும் வர போற. நவ யூ கெட் அவுட். வெளிய போயா. போயா வெளியில. டேய் ரபோ, நான் தொட்டு விடு. தொட்டு விடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். போவியே. ஏய் சீன தடிப்பையில அவங்க தான் உனக்கு என்னடா சண்டை? வேலைய ஏய் மதுரார வஞ்சம் இல்லாம வளைச்சு வளைச்சு அப்பணும். ஏய் காமாச்சி வச்சலா கோம நல்ல மச்சான தாஜா பண்ணுங்க. ஏய் இந்த பாரு போன வாட்டி 2 குட்டி போட்ட. இந்த வாட்டி 18 குட்டியை போட்டு என்ன பெரிய ஆள் ஆக்கணும். நல்ல வசன குட்டிகளை பெத்து போடலாம். குழந்தை கீழ யாரோ விடுங்க. வேலைல வராங்கம்மா. வா 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 வா. வாங்க. ஏமா போமா. வாங்க 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 வாங்க. என்ன விஷயம்யா? நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கோம். ஆத்தடி 5 ஸ்டார் ஹோட்டல். இங்க வெள்ளைங்கிறது யாருங்க? இவர்தாங்க இவர் சம்சாரம் நானுதாங்க. உங்க மாப்பிள்ள குப்பை அமிச்சாரு. நீங்க வெள்ளைப்பனி வளர்க்கறதா சொன்னாரு. எங்க ஹோட்டலுக்கு வெள்ளைப்பனி வேணும். ரெகுலரா அனுப்புவீங்களா? என்னங்க அதுக்கு தானங்க இத்தனை பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பணத்தை கொடுங்க எவ்வளவு பண்ணி வேணாலும் ஏத்தி விடுறோம் பில்ல வாங்கிட்டு போங்க. நாளையில இருந்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வெள்ளைப்பண்ணியை ஹைஜீனிக்கா வளர்க்கறதா அந்த கேள்விப்பட்டோம். பெருமையை பொண்டாட்டிக்கு தரேன். புரியுதுங்களா? இதே மாதிரி வளர்த்தீங்கன்னா மத்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நாங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம்.